அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதாவது கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச இஸ்ரேல் மக்கள் மோசே இடையீட்டாளராக இருந்து இவர் என்ன செய்கிறார், மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கடவுள் சொன்னதை மோசே மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப அதுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். 10 கட்டளையை கொடுத்து நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றார் இல்லையா. இப்போ அது பழைய உடன்படிக்கை அப்படின்றது, அதாவது பழைய கட்டளைகள். அப்ப இயேசு கிறிஸ்துடைய காலத்துல பாத்தீங்கன்னா புதிய உடன்படிக்கையை கொடுக்கிறார். அப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மோசேக்கும் இயேசு கிறிஸ்துவும் இங்க இணைந்து கட்டளை கொடுக்கிறார் மக்கள் எப்படி வாழணும்னு. அதுல பாத்தீங்கன்னா நீங்க கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு இருக்கும் இல்லையா. இங்க ஆண்டவர் சொன்னார், நீங்க பிறரை நீங்க துன்புறுத்தாதிருங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நீங்க பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் சொல்றார், ஆம் என்றால் ஆமேன், இல்லை என்றால் இல்லைன்னு சொல்லுங்கன்னு. அப்புறம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக மோசே கொடுத்த கட்டளை. இயேசுக்கு சொல்வார், பிறரை இச்சையோடு பார்க்காதிருப்பாயாக அப்படின்வார். அப்ப இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா இவங்க இங்க சொல்லுவாங்க, இந்த 10 கட்டளைகள் பத்தினா இணைந்தது இது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே இது முத்தரிக்கப்பட்டு கொடுத்தது மோசையினுடையது. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தையே கொடுத்து இங்கே புதிய உடன்படிக்கை உறவை நம்மோடு ஏற்படுத்தி கொள்கிறார். அப்போ இந்த திருமுழுக்கின் வழியாக கடவுளோடு இவர்கள் இணைந்திருக்கிற இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்தமா இருக்கிற பழைய உடன்படிக்கையின் கட்டளைகளை ஒன்றிணைத்து இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னன்னா, 2 விஷயம் சொல்ல. ஒண்ணு, கடவுளை நீங்க நேசிக்கிறோம், கடவுள் இடத்துல அன்பு கொள்ளணும். இன்னொன்று, கடவுள் இடத்துல நீங்க எப்படி அன்பு கொள்கிறீங்களோ அதே போல உடன் வாழுகிற மனிதர்களோடும் நீங்கள் அந்த அன்பை நீங்கள் செலுத்துங்க அப்படின்றார். அப்ப உங்களை போல பிறர் நேசின்றார். அதுல ஒட்டுமொத்தமான எல்லா விதமான கட்டளையும் அது அடங்கி போகுது, பிரதான கற்பனையா இருக்கிறது. அப்போ பழையவைகள் அல்ல, புதியவைகளை நாம் நாடுவதற்கு ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொன்ன வாக்கை நாம் ஏற்று கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அன்பு கொண்டு நம்முடன் வாழ்கிற மக்களையும் நாம் ஏற்று அன்பு செய்ய இந்த நாள் நமக்கு துணையா இருந்து காத்தரட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.